வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனானில் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும் என்ற திக் மனநிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் ஹெஸ்பொல்லாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா தொடர்பான ஒரு நிகழ்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹெஸ்பொல்லாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இதுவரை இறுதிச் சடங்குகள் நடத்தப்படவில்லை. அவர் கொல்லப்பட்ட காலப்பகுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த நிலையில் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இறுதிச் சடங்குகள் வைக்க முடியாத நிலை காணப்பட்டது. அதனால் அவரது உடல் தற்காலிகமாக ஒரு ரகசிய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இஸ்லாமிய சுய மத பிரிவினரின் மத நடைமுறைகளில் இந்த தற்காலிக நல்லடக்கம் அனுமதிக்கப்படுகிறது. இப்போது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹெஸ்பொல்லாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்குகளை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை லெபனான் தலைநகர் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்குகளுக்கு முன்னதாக பெய்ரூட்டின் சில பகுதிகளை தவிர்க்குமாறு அமெரிக்கா தனது பிரஜைகளை எச்சரித்துள்ளது. பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிவிப்பு ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கு நடைபெறும் மீர் ஹசன் பகுதியை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க பிரஜைகளை வலியுறுத்தியது. வரும் ஞாயிற்றுக்கிழமை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் ரஃபீக் ஹரிரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் செல்ல வேண்டாம் என்று அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. காரணம், ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதி ஊர்வலம் அந்த பகுதியில் போகும்போது இடையூறுகள் ஏற்படலாம், அது வன்முறையாகவும் மாறலாம் என்று அமெரிக்க தூதரகம் எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. பெய்ரூட்டின் ரஃபீக் ஹரிரி சர்வதேச விமான நிலையம் இருக்கும் பகுதி ஹெஸ்புல்லாவின் கோட்டை என்று அறியப்பட்ட பகுதி. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் பெய்ரூட்டின் அதிக அளவிலான விமான தாக்குதல்களை நடத்திய பகுதியும் அதுதான். அந்த தாக்குதல்களில் பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் இப்போது தரைமட்டமாக காணப்படுகின்றன. சரி, ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதி ஊர்வலம் அந்த பகுதியில் போகும்போது ஏன் வன்முறை நடக்கலாம் என எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு காரணம், ஈரானிய விமானங்கள் லெபனானுக்கு வருவதை லெபனான் அரசு சமீபத்தில் தடை செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. அது பொதுமக்களால் நடத்தப்படும் ஆர்ப்பாட்டங்கள் என்று கூறப்பட்டாலும் பெரும்பாலானவர்களின் கைகளில் ஹெஸ்பொல்லாவின் மஞ்சள் பச்சை கொடிகள் காணப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான நிறுவனம் எமிரேட்ஸ் மற்றும் ஏர் பிரான்ஸ் ஆகிய இரு விமான நிறுவனங்களும் பெய்ரூட்டின் ரஃபீக் ஹரிரி சர்வதேச விமான நிலையத்திற்கான அனைத்து விமானங்களையும் ஞாயிற்றுக்கிழமை February 23 ரத்து செய்வதாக அறிவித்தன. இதற்கிடையில் ஈராக் ஏர்வேஸ் பெய்ரூட்டுக்கு தனது விமானங்களை அதிகரித்து ஈராக்கிலிருந்து ஹெஸ்பொல்லா ஆதரவாளர்களின் வருகைக்கு இடமளித்தது. ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான ஈராக்கியர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈராக்கில் நஸ்ரல்லா அங்குள்ள ஷியா பெரும்பான்மையினரிடையே வலுவான ஆதரவை கொண்டிருந்தார். லெபனான் விமான நிறுவனங்களில் பக்தாத்தில் இருந்து பெய்ரூட் செல்லும் அனைத்து விமானங்களும் விற்று தீர்ந்து விட்டன. ஈராக்கின் போக்குவரத்து அமைச்சர் ரசாக் முஹைஃபிஸ் அல் சதாவி February 21 முதல் தினசரி 2 கூடுதல் விமானங்களை சேர்க்க உத்தரவிட்டுள்ளார். 27 செப்டம்பர் 2024 தெற்கு பெய்ரூட்டில் ஹெஸ்பொல்லாவின் கோட்டை என்று அறியப்பட்ட பகுதி மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹெஸ்பொல்லா அவரை ரகசியமாக அடக்கம் செய்தார். பாதுகாப்பான சூழ்நிலையில் பெரிய அளவில் மக்கள் பங்கேற்பதை உறுதி செய்யும் வரை பொது இறுதிச் சடங்கை தாமதப்படுத்தினார். ஹசன் நஸ்ரல்லாவின் உடலும் ஹெஸ்புல்லாவின் மற்றொரு தலைவரான ஹசீம் சஃபிதீனின் உடலும் பகிரங்க இறுதி மரியாதை செலுத்தப்படுவதற்காக பெய்ரூட்டில் காமில் சாமுன் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஸ்டேடியத்தில் வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹெஸ்புல்லாவின் மற்றொரு தலைவரான ஹசீம் சஃபிதீன் ஹெஸ்புல்லாவின் ஹசன் நஸ்ரல்லாவின் வாரிசாக கருதப்பட்டார். ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பின் ஹெஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக ஹசீம் சஃபிதீன் அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டு ஒரு வாரத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஹசீம் சஃபிதீனை குறிவைத்து தாக்கிக் கொன்றன. ஹசன் நஸ்ரல்லா மற்றும் ஹசீம் சஃபிதீன் ஆகியோரின் இறுதி ஊர்வலத்தை ஹெஸ்புல்லா லெபனான் நாட்டுக்கான ஒரு வரலாற்று நிகழ்வாக வடிவமைத்துள்ளது. இறுதிச் சடங்கில் ஹெஸ்பொல்லாவின் புதிய பொதுச் செயலாளர் நைம் ஹாசிம் கலந்து கொள்வாரா என்பது தெரியவில்லை. லெபனான் அதிகாரிகள் ஹெஸ்பொல்லாவுக்கும் அமெரிக்க அழுத்தத்திற்கும் இடையில் சிக்கியுள்ளனர். ஹெஸ்பொல்லா ஒரு பிரம்மாண்டமான காட்சிக்கு தயாராகி வரும் நிலையில் லெபனானின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஜோசப் அவுன் இறுதி சடங்கில் கலந்து கொள்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவர் கலந்து கொள்வது வாஷிங்டனை கோபப்படுத்தக்கூடும். நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ராத் தலைமையிலான ஹெஸ்புல்லா தூதுக்குழு கடந்த வாரம் ஜனாதிபதி யோசப் அவுனை இறுதிச் சடங்குக்கு தனிப்பட்ட முறையில் அழைத்தது.
அதே நேரத்தில் லெபனான் ஜனாதிபதி தீவிர அமெரிக்க ஆதரவாளர். ஜனாதிபதி ஜோசப் அவுன் வாஷிங்டனின் ஆதரவை பெற்று தனது தேர்தல் வெற்றியினை ஹெஸ்புல்லாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக கருதுகிறார். அவர் இறுதி சடங்கில் கலந்து கொள்வது அமெரிக்காவுடனான லெபனானின் ஏற்கனவே பலவீனமான உறவுகளை சிக்கலாக்கும். அதற்கு பதிலாக ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஒரு பிரதிநிதியை நிகழ்வுக்கு அனுப்பக்கூடும். நாடாளுமன்ற சபாநாயகர் நபீக் பெர்ரிக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. நஸ்ரல்லாவின் படுகொலைக்கு பின்னர் லெபனானின் அரசியல் உயரடுக்கு எவ்வாறு தங்களை நிலைநிறுத்தப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக அவரது சாத்தியமான வருகை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. லெபனான் அரசாங்கம் இறுதிச் சடங்குக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என்ற விவாதத்தில் சிக்கியுள்ளது. ஹசன் நஸ்ரல்லா மற்றும் ஹஷீம் சஃபிதீன் ஆகியோரின் இறுதி ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஹெஸ்புல்லாவின் ஆயுத பிரிவுகளை அனுமதிக்க கூடாது என்று லெபனான் ராணுவம் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ஜோசப் அவுன் முன்பு லெபனான் ராணுவத்தின் தளபதியாக இருந்தவர். இறுதிச் சடங்கின் போது தாக்குதல்கள் அல்லது குழப்பங்கள் எதுவும் ஏற்படாது என்று ராணுவத்துக்கு ஹெஸ்போல்லா உத்தரவாதம் கொடுத்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் இஸ்ரேல் நிகழ்வை சீர்குலைக்க முயற்சி செய்யலாம் என்ற கவலைகளை உள்ளூர் ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன. அதனால் பொதுமக்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கும் என்பது குழப்பமாகவே உள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹெஸ்போல்லா தனது ஆதரவாளர்களை சமூக ஊடகங்களில் அணிதிரட்ட முயல்கிறது. இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதை மத மற்றும் தேசிய கடமை என்று அழைத்தது. லெபனான் முழுவதும் இருந்து ஆதரவாளர்கள் பெய்ரூட்டுக்கு பயணிக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த போக்குவரத்து மற்றும் எரிபொருள் மானியங்களையும் ஹெஸ்போல்லா வழங்கியுள்ளது. நஸ்ரல்லாவின் இறுதி சடங்கு அந்த இயக்கத்தின் நீண்ட காலம் பணிபுரிந்த தலைவருக்கு விடை கொடுப்பதற்கு அப்பால் பல மாதங்கள் அரசியல் மற்றும் இராணுவ இழப்புகளை தொடர்ந்து அதன் பின்னடைவை சரிப்படுத்த ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு முக்கியமான தருணமாக கருதப்படுகிறது.